மகர ராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை சக்சஸ். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட இந்த வாரம் முழுக்க உங்க ராசியை சுக்கிரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சுக்கிரனும் புதனும் நல்லாவே இருக்கிறாங்க. 9, 10 கூடியவர்கள் ராஜயோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா கிரகங்களையும் இப்போது மகர ராசிக்கு வலுத்திருக்கு. ராசியை சுக்கிரனோ குருவோ பார்த்தாலும் அந்த வாரம் எல்லாம் மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சியாகவே இருக்கும். இந்த வாரமும் அப்படித்தான். 7.5 சனி முடிஞ்சாலும் எனக்கு கஷ்டம் வந்துகிட்டு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கஷ்டங்கள் படிப்படியாகத்தான் குறையும் என்பதை ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஜோதிடனாக நான் நினைவுபடுத்த வேண்டியது அவசியம். கண்டிப்பாக கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பில் தான் மகர ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். பெரிய சோதனைகள் இனிமே அந்த கடந்த 7.5 சனியில் வந்த சோதனைகள்லாம் இனிமே வந்துடாது. அதுக்காக ஜீபூம்பா வேலைகள் எதுவும் நடந்துட போறதில்லை. இந்த வருடத்தின் இறுதியில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது கஷ்டங்களை பெருமளவு குறைத்திருக்கிறது என்பது நீங்க உணர்வீங்க. இப்போது முதல்ல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திங்கக்கிழமை நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமை செலவு இருக்கும், விரயங்கள் இருக்கும், கடன் வாங்குவீங்க. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் குருச்சந்திர அமைப்புகள் 6, 12ஆம் இடங்கள்ல வருது. கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்னங்க நீங்க நல்லா இருப்பேன்றீங்க, கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. வளர்ச்சிக்கான கடன்கள் தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காக கடன்கள், அல்லது வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த போன்ற அமைப்புகளில் கடனுக்கு கையெழுத்து போடுறது. கடனால தொல்லைகள் இருக்காது, ஆனா கடனால ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கை அப்படி இப்படின்னு இருக்கும். சிலருக்கு அந்த 2 நாட்களும் டிராவல் மூலமான அலைச்சல்கள் ஏதாவது இருக்கும். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு அந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அலைச்சல் உள்ள நாட்களாக இருக்கும். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ராசியிலேயே பௌர்ணமி சந்திரன் மகர ராசிக்காரர்களுக்கு உட்கார்றாருங்க. அப்ப ராசியில பௌர்ணமி சந்திரன் உட்காரும் போது என்ன நடக்கும்? மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சந்திர அதியோகத்தின் காரணமாக வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்களும் உங்களுக்கு சந்திரன் ராசியிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்பது வெகு அழகாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவை அப்படியே நல்ல விதமாக செயல்படுத்தி காட்டக்கூடிய சிறப்புகள் இருக்கக்கூடிய யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்